அதோட இன்னொரு வருஷம் தான் உங்களுக்கே தெரியுது. நீங்களே அர்ஜுன் சாரே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் ரொம்ப கேவலமான ஒரு செயலை நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டுல ஆல்ரெடி பல கட்சிகள் இருக்கு. இப்ப அண்ணாமலை அவர்கள் வேற புதுசா கட்சி தொடங்க போறாரு. இது ரொம்ப பெரிய பேசும் பொருளாகி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்றது, தமிழ்நாடு அரசியல் களம் வந்து இன்னைக்கு வந்து விஜய் சார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் சக்தி கட்ட கைக்குள்ள வந்திருக்கு. அப்போ அதை எப்படி வெளியே எடுக்கலாம்? இந்த அடுத்த 15 வருஷம் விஜய் சார் கிட்டே முடங்கிடக்கூடாது அப்படின்றது இல்ல. அந்த பவர் அப்படின்றது வந்து அந்த ஒரு இடத்துல மக்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது அங்கேயே அது வந்து நின்றக்கூடாது, அதை நம்ம எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்ற பலகால முயற்சி பிஜேபியோடது. அதோட இன்னொரு வருஷம் தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை அரசியல் அந்த பயணத்தை தொடங்குது. இப்போ இது நேரடியா அரசியலுக்கு வராதுன்னு கேட்டா அதுவும் இல்லை. அவர் என்ன பண்றாரு, இயக்கம் ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த இயக்கம் எந்த அடிப்படையில் அது தொடங்குது? பிஜேபியோட அந்த RSS அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் பிஜேபி. அதை தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க த்ரூ அண்ணாமலை அவர்கள் மூலியமா. இன்னைக்கு அவர் பேசக்கூடிய பேச்சுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன பேசுறாரு பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசுறாரு. அப்துல் கலாம் ஐயாவை பத்தி பேசுறாரு, நல்லக்கண் ஐயாவை பத்தி பேசுறாரு. இவ்வளவு காலமா இங்க இருக்க பிரச்சனைகள்லாம் பேசுறாரு. இவ்வளவு நாளா எங்க போனாரு? இவ்வளவு நாளா எங்க போனாருன்னா நம்ம கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இது சரியில்லை, அது சரியில்லை, அது இல்லை, இது இல்லை சொல்றாரு. ஐயா, தமிழ்நாடு உங்க கருத்துப்படி இந்தியாலதான் இருக்கு. இந்தியால ஒரு பிரச்சனைனா அப்போ அத இவ்வளவு நாள் ஆள்ற அரசு யாரு? பிஜேபி தானே. நீங்க கடந்த 6 வருஷமா அங்கதானே இருந்தீங்க. இப்ப ஏன் இவ்வளவு குறைகள் உங்களுக்கு தெரியுது? இவ்வளவு நாளா இவ்வளவு குறைகள் தெரியவே இல்லையே. புதுசா வந்து நீங்க என்னமோ பெரிய புரட்சி பண்ற மாதிரியும் மாத்திடுற மாதிரியும் 6 வருஷமா ஆளும் அரசா இருந்தது நீங்க. என்ன மாத்தினீங்க? உங்களுக்கே தெரியுது. நீங்களே இப்போ ஒத்துக்கிறீங்க இவ்வளவு பிரச்சனை இங்க இருக்கு, உங்க ஆட்சி சரியா இல்லாம இருந்தது அப்படிங்கிறத நீங்களே உறுதி பண்றீங்க. இதை நீங்க ஒத்துக்கணும்ல. சரி, இப்போ யாரு உங்க கட்சியில வந்து சேர போறா? அத சொல்லுங்க. மாற்று அரசியல் சிந்தனை கொண்டவங்களா? கிடையாது. தமிழ் தேசியவாதிகளா? கிடையாது. வேற யாரு? இந்தியன் பேசுறவங்களா? இந்தியன் பேசுறவங்க யாரு? ஆப்வியஸ்லி நீங்க உருவாக்கி வச்சிருக்க அந்த சங்கி கூட்டம் அப்படிங்கிற பிஜேபிக்காரங்க தான் இன்னைக்கு உங்க கட்சியில வந்து சேர போறாங்க. அவங்களால நீங்க என்ன மாற்று அரசியல் கொண்டு வர போறீங்க? இதெல்லாம் நீங்க டீட்டெயிலா சொல்லணும்ல. அடிப்படையா வந்து ஹியூமானிட்டி அப்படி இப்படின்னு இப்ப பேசுற ஹியூமானிட்டி இவ்வளவு நாளா எங்க கையா போச்சு? 6 வருஷமா என்ன பண்ணீங்க நீங்க? அந்த கட்சி 12 வருஷமா ஆட்சியில இருக்கு, அது வேற விஷயம். நீங்க ஒரு 6 வருஷமா பண்ணீங்கல்ல, என்ன பண்ணீங்க? தமிழ்நாட்டுக்கு என்னத்தை சாதிச்சீங்க? எங்களதான் போராட வச்சீங்க உங்ககிட்ட. இதுதான் நீங்க இவ்வளவு நாள் சாதனையே. இப்போ நீங்க ஒரு புது கட்சின்னு ஒண்ணு தொடங்குவீங்க, மக்களை திரட்டுறன்னு சொல்லுவீங்க, அதை ட்ரெண்ட் ஆக்குவீங்க. இப்ப இதுவே வந்து பக்கா பிளான். நீங்க இந்த அரசியல் கட்சி அப்படிங்கறத வந்து அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பேனரு போஸ்டரு இதெல்லாம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பூம் பண்ணீங்க. இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி, இதுக்கு பின்னாடி வந்து ரஜினி சாரை சேர்த்துப்பீங்க. யார் யாரெல்லாம் இந்த RSS கோட்பாடை ஏத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நினைச்சுப்பீங்க. இப்ப அர்ஜுன் சாரே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நம்ம ஏத்துக்கணும் தீரணும். ஏன்னா அது அந்த அப்படியே அந்த கட்டமைப்பு அதானே. இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றும் வேலை, இளைஞர்களை மடைமாற்ற வேலைய இப்ப எப்படி டிஎம்கே வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் ஒரு விஷயம் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி பிஜேபி சைட்ல இருந்து அண்ணாமலையை வச்சு அப்படி ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மூவ்மெண்ட் இன்னைக்கு தமிழ்நாடுக்கு தொடங்க போற ஒரு ஆபத்து. தமிழ்நாடு மக்கள் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதாவது பாத்தீங்கன்னா அலிஷா அப்துல்லா அவர்கள் வந்து தன்னுடைய குழந்தைய எடுத்து போயிட்டு நம்ம அண்ணாமலை கிட்ட காமிச்சிருக்காங்க. அதை பத்தி முக்தாவும் திருச்சி சிவாவோட மகன் சூர்யா அவர்களும் சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கருத்துக்களை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்றீங்களா? அது கருத்துன்னு சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப 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 கீழ்த்தரமான பேச்சு. ஒரு டிபேட்ல ஒரு சேனல்ல உட்காந்துட்டு
ஒரு நெறியாளர் என்ன கேட்கிறாரு, அந்த ஒரு நெறியாளர்கிட்ட பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் வந்து பிஜேபியை நம்ம வந்து எதிர்க்கிறோம், அண்ணாமலையோட அரசியல் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா கூட அந்த கட்சியை சார்ந்த ஒரு பெண்மணி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு அந்த கட்சியை தலைவர்கள் காட்டுறாங்க. அதை இவ்வளவு இழிவா பேசுறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு செயலை நான் பாக்குறேன். எந்த அவங்களோட அந்த புத்தி இருக்கு பாத்தீங்கன்னா, அது எந்த லெவல்ல வந்து கரை படைஞ்சு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா ஒரு குழந்தை கொண்டு போய் காட்டுறாங்க, நீங்க சேனல்ல என்னன்னு பேசுறீங்க, என்னன்னு பேசுறீங்க, அவங்க அப்பாவோட சாயலின் இல்ல அப்படின்றத ஒரு பொது வெளியில நீங்க அந்த கருத்தை பதிவு பண்றீங்க. அப்போ இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. கண்டிச்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம வரும்போது கண்டிச்சிருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க. இப்ப இருக்கிறது டிவிகே கவர்மெண்ட், அதை மறந்துட்டாங்க. என்னதான் அவங்க பிஜேபி சார்ந்த பெண்மணியா இருந்தா கூட ஒரு பெண் இழிவுபடுத்தப்பட்டா டிவிகே கவர்மெண்ட் பார்த்துட்டு சும்மா இருக்காது. கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது நடவடிக்கையில முக்தார் அவர்கள் வந்து தலைமறைவு ஆயிருக்காரு. ஏன் அப்படின்னா அவரோட பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும், டிஎம்கே பேக்கப் இருக்கிறதுனால. ஆனா திருச்சி சூர்யா அவர்கள், திரு சிவா அவர்களின் மகன் கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்னும் முக்தார் அவர்களும் கைது செய்யப்படணும். இந்த கைது நடவடிக்கை ரொம்ப முக்கியம். இது எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா, இனி ஒருத்தர் ஒரு பொது மேடையில உட்கார்ந்துட்டு இழிவா பேசுறத தவிர்ப்பாங்க. நாகரிகம் முக்கியம், சபை நாகரிகம் முக்கியம். ஒரு கருத்தாளுமை கொண்ட நபர்கள் ஒரு பொது வெளியில என்ன பதிவு பண்ணணும், என்ன பேசணும் அப்படிங்கிற அந்த தெளிவுக்கு இந்த நடவடிக்கை கொண்டு வரும். இந்த நடவடிக்கைக்காக தளபதிக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நேற்று பாத்தீங்கன்னா டிவிகே சேர்ந்த பல்லவி அவர்களை டிஎம்கேவோட மேயர் பிரியா அவர்கள் வந்து அவமதிச்சிருக்காங்க. அதை குறித்து டிவிகேல இருந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு பதிலடியாக டிஎம்கேல இருந்து நாங்க புரோட்டோகால் படிதான் நாங்க செயல்பட்டோம்னு சொல்லி சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன, கொஞ்சம் சொல்றீங்களா? இதை பத்தி நேற்றுமே நம்ம பேசியிருக்கோம். இது புரோட்டோகால் அப்படின்னு சொல்றாங்க. புரோட்டோகால்னா என்ன? ஆஸ் பர் புரோட்டோகால் வந்து ஹையர் அபிஷியல்ல இருந்து இப்போ ஒரு பொது நிகழ்ச்சி நடக்குது, இல்ல ஒரு அரசு சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா புரோட்டோகால் படி ஹையர் அபிஷியல்ஸ் யாரு, அதை பேஸ் பண்ணி தான் மெழுகுவர்த்தி ஏற்றுறதோ விலக்கு ஏற்றுறதோ ஏதோ ஒன்று ஏற்றுறதோ நடக்கும். இப்போ அந்த வரிசைப்படி பார்த்தாலே எம்எல்ஏ பொதுமக்களால ஒரு தொகுதி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. நான் என்ன கேட்கிறேன், மேயர், சென்னை மேயர் நீங்க ஏற்றுறீங்க, ஓகே. எம்எல்ஏ இருக்காங்கல்ல, எப்படி உங்களுக்கு புரோட்டோகால் வரும்? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதான் எப்படி புரோட்டோகால் வரும்? ஆளுநர் இருந்தா ஆளுநர், சிஎம் இருந்தா சிஎம், எம்பி இருந்தா எம்பி, மேயர் இருந்தா மேயம், அதுக்கப்புறம் எம்எல்ஏ தானே வருவாரு. எப்படி ஐஏஎஸ்க்கு போனீங்க? நான் இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ அந்த புரோட்டோகால், இந்த காலம் அந்த காலம் கொஞ்சம் ஓரமா வைங்க. ஒரு மக்களால, ஒரு தொகுதி மக்களால, நீங்க இன்னைக்கு மேயரா கூட இருக்கலாம், ஆனா ஒரு வார்டுல கவுன்சிலரா வின் பண்ணவங்க நீங்க. பல வார்டு சேர்ந்த ஒரு தொகுதியோட எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ கையில வாங்கி கை நீட்டிட்டாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல கொடுத்துருக்கணும். அதுதான் சபை நாகரிகம். நீங்க என்ன பண்ணீங்க? அது வந்து அவ்வளவு இழிவான செயலா உங்களுக்கு தெரியவே இல்லையா? அது இப்போ சப்பக்கட்டு கட்டுறீங்க, புரோட்டோகால் அந்த காலன்னு. அப்புறம் ஏன் கொடுத்தீங்க? அடுத்த நிகழ்வு ஏன் கொடுத்தீங்க? ஐஏஎஸ் கிட்டே கொடுத்துருக்க வேண்டியதானே. திட்டமிட்டு இழிவுபடுத்தணும்னு ஒண்ணு பண்ணிட்டீங்க. அது பெரிய பேச்சு பொருள் ஆயிடுச்சு, உங்களுக்கு அது பேக் ஃபயரா ஆயிடுச்சு அப்படின்னு புரோட்டோகால் அந்த காலன்னு ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு இது எந்த வகையில நியாயம்? ரூல் எல்லாம் விட்டுருவோம், இது நியாயமா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஒரு எம்எல்ஏ, தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ, அவங்களுக்கான மரியாதை இவ்வளவுதானா? நீங்க அவங்கள அவமதிக்கல, அவங்கள நம்பி ஓட்டு போட்டு அந்த தொகுதி மக்களை அவமதிச்சிருக்கு. இப்படிதான் அதை பார்க்கணும். அவங்க மெழுகுவர்த்தி கேட்கறாங்க, சரி ஓகே. ரிப்பன் காட்டுறதுல இருந்து கட் பண்றதுல இருந்து பிரச்சனை வருது. ஏன் அவங்க என்ன வீட்டுல இருந்து சிசர் எடுத்து வந்தாங்களா? அவங்களுக்கு ஒரு சிசர் இருந்தது, அதை யார் கொடுத்தா? நான் தான் கட் பண்ணணும்னு வீட்டுல இருந்து கொண்டு வந்தாங்களா? அப்போ அங்க அந்த ஏற்பாட்டிலேயே ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு குளர் இப்படி நடந்திருக்கு. ரெண்டு பேருமே ஒரே டைம்ல வெட்டணும்ன்றது கூட இருந்திருக்கலாம்.
நீங்க முந்திட்டு போயிட்டு முன்னாடி வெட்டினீங்க. அப்ப அது அவங்கள வந்து ஒதுக்குற செயல் தானே நீங்க பண்ணிருக்கீங்க. அங்க தொடர்ந்து இதை பண்ணவன் தானே அவங்க அதுக்கு எதிர்வினை ஆட்டியிருக்காங்க. தவறு ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா, ஆமா தவறு ஆயிடுச்சு, இனிமே அது நடக்காதுன்னு சொல்லி கடந்து போங்க. இனி வரும் காலங்கள்ல அதை தவிர்த்துக்குங்க. அதை விட்டுட்டு இது தவறுன்னு பேசுறவங்கள தவறுன்னு சுட்டி காட்டுற வேலை மிக மிக தவறு. என்னையும் ஒரு ரைமிங்கா பேச வைங்க, அது ரொம்ப தவறு. அதனால இனி வரும் காலங்களில் இது தவிர்க்கிறது நல்லது திமுக அரசுக்கு. இதுதான் நான் சொல்லிட்டேன். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சியிலயும் 10 ரூபா வாங்குறதா டிவிகேல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா கூட இன்னும் சில ஒயின் ஷாப்ல வாங்கிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல, இது வந்து ஒயின் ஷாப் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அரசோட ஒரு நிர்வாகமா மாறிடுச்சு. அதுக்கு ஒரு அமைச்சரும் இருக்காரு. இந்த சூழல்ல அது வந்து ஒரு கவர்மெண்ட் பாடியா பார்க்க வேண்டிய காலகட்டமா தான் இது மாறிடுது. இப்போ உடனே ஒரு விஷயத்த பண்ண முடியல. இது நம்ம இந்த இந்த மூமெண்ட்லயே நம்ம பார்த்தோம்னா கடைகள் மூடுறதுக்கு ஒயின் ஷாப் ஊழியர்கள் போராட்டம் பண்ணிருக்காங்க, வேலை நிறுத்தம் பண்ணிருக்காங்க, அமைச்சரை போய் மீட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு மூவ்மெண்ட் அவங்களால பண்ண முடியுதுன்னா அப்ப அது எந்த அளவுக்கு ஒரு ஆலமரமா வளர்ந்துருக்குன்றதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பல டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ கனிம வள டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், கல்வித்துறையா இருக்கட்டும், இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்களை இப்போ ஒரு ஆசிரியர் மேல நம்ம வந்து ஒரு விஷயம் அவங்க தவறு பண்றாங்கன்னு சொல்லி நம்ம நடவடிக்கை எடுத்தோம்னா அவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி மாதிரி இருக்குது. அது அது மதுபானம் ஒரு ஒயின் ஷாப் விற்கிறது ஒரு அரசு கையில எடுத்ததுனால இப்ப எப்படி மாறி இருக்குன்னா அவங்க ஒரு பெரிய பாடியா ஃபார்ம் ஆயிருக்காங்க. இதை பொறுமையா பார்த்து களை எடுக்க வேண்டிய விஷயம். ஒரே நாள்ல இது முடியாது, ஆனா களை எடுப்பாரு. தமிழ்நாடு எதை நோக்கி நகரும் அப்படின்னா பூரண மது விலக்கு நோக்கி நகரும். இது மது மட்டும் இல்ல, போதை இல்லா தமிழ்நாடா மாறும். அதுதான் டிவிகேவோட ஒரு அஜெண்டாவே. அதை நோக்கி நகரும். கண்டிப்பா அது உடனே நடக்குமான்னு கேட்டா ப்ராசஸ், எல்லாமே ப்ராசஸ். ஏன் அப்படின்னா நீங்க வந்து தப்பையே ஆலமரமா வளர்த்து வச்சிருக்கீங்க. ஆலமரத்தை உடனே வெட்ட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா வெட்டணும், கவலைப்படாதீங்க. அதுக்குள்ள நீங்க வந்து நீங்களே கிரியேட் பண்ண ஒரு விஷயம் வந்து இன்னும் இதை பண்ணலையா அதை பண்ணலையா நீங்களே ஒரு கேள்வியை கேட்டு நீங்களே அதை ப்ராபகண்டா கிரியேட் பண்ணி ஆட்சிக்கு கெட்ட பேரை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது நல்லா தெரியுது. எங்களுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கே தெரியுது. 20 நாள் தாங்க ஆச்சு. 5 வருஷத்துல 5 வருஷமா ஒயின் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் கிடையாது, 10-15 வருஷமா அது ஒரு பெரிய பாடியாவே ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த அமௌண்ட்ல ஒரு சைக்கிளே நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க போது உடனே அதை பண்ணோம்னா எப்படி? பல ஒயின் ஷாப்ல நிறுத்தப்பட்டிருக்கு, எக்ஸ்ட்ரா வாங்குறது நிறுத்தப்பட்டிருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதை பத்தி யாரும் பேச போறது கிடையாது. அங்க ஒண்ணு வாண்டடா டிஎம்கே கைக்கூலியா இருக்கிறவங்களே வாண்டடா இதை பண்ணி அதை வைரல் பண்றாங்க. இது நல்லா தெரியுது. அதுவும் நிறுத்தப்படும். நான் தான் சொல்றேன்னு, டிவிகே கவர்மெண்டோட அஜெண்டா வந்து பூரண மது விலக்கு. இதை நோக்கிதான் தமிழ்நாடு நகருது. அது ஒரு நாள் நடக்கும். அது வரைக்கும் பொறுங்க மக்களே, கொஞ்சம் பொறுங்க, பதற்றப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். இன்னொரு செய்தி பாத்தீங்கன்னா நம்ம கேஎல் நேரு மீது இடி கொடுத்த வழக்குல டிவிகே இருந்து சில மூவ்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நடவடிக்கையா பாக்குறீங்களா இல்லைன்னா வந்து பழிவாங்கும் ஒரு முயற்சியா பாக்குறீங்களா? உங்களோட கருத்து என்ன? இது எந்த இடத்துல பழிவாங்குற முயற்சி? கேஎல் நேரு அவர்கள் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காரு. அது ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு. அவர் மேல நடவடிக்கை இல்லை. இந்த அரசு டிவிகே அரசு தொடர்ந்து தவறுகளுக்கு உடனே தண்டனை வாங்கி கொடுக்கறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. நீங்க இன்னைக்கு திருச்செந்தூர் பிரச்சனைல கூட பாத்தீங்கன்னா காலகாலமா அங்க வந்து அந்த கோவில்ல பணம் வாங்கிட்டு ஊழல் பண்ண அந்த அதிகாரிகளை எல்லாரையுமே கூண்டோட டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க, இடமாற்றம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நடவடிக்கை தொடர்ந்துட்டே இருக்கு. அதுல கேஎன்ஆர் அவர்கள் வந்து தவறு பண்ணிருக்காரு, இடி வந்து ஒரு இது பண்ணிருக்காங்க, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நடவடிக்கை எடுக்கிறத செய்வாங்க. இதுல எங்க நீங்க பழிவாங்குற நோக்கத்தை பாத்தீங்கன்னு தெரியல. இந்த அரசு ரொம்ப வீரியமாவும் தவறுக்கு சமரசம் இல்லாம நடவடிக்கை எடுக்கிற கட்சியாவும் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. இது எல்லாமே தப்புக்கு கிடைக்கிறது அல்ல, அவ்வளவுதான். இதுல அரசியல் உள்நோக்கம், பழிவாங்குற உள்நோக்கம்லாம் டிவிகே கட்சி கிடையாது.
குறிப்பா தளபதி அவர்களுக்கு அது எதுவுமே கிடையாது. இந்த ஆட்சியில நல்லவன் வாழ்வான், கெட்டவன் வீழுவான். இதுதான் இந்த ஆட்சி.